put your hands together and welcome the rockstar DSP. நான் என்ன பண்ணுவேன்னு யோசிங்க அத்தை. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னு புரியும். ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா உரிமையா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்சத நடக்காம பண்ணிட்டாங்க. இனிமே எனக்கு ஆதரவா யாரு இருக்காங்க சொல்லுங்க? என் வாழ்க்கை அவ்வளவுதானா அத்தை? எந்த சொந்த பந்தமும் இல்லாம ஆதரவும் இல்லாம நான் தனியா தான் நிக்கணுமா? சொல்லுங்க அத்தை, நான் தனியா தான் நிக்கணுமா? ஸ்வேதா, அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்கு நான் இருக்கேன். உன்ன எப்பவுமே ஒரு அம்மாவா இருந்து பாத்துப்பேன். நீ கவலைப்படாத. இல்ல அத்தை, இந்த ஆறுதல் வார்த்தையெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த வலியும் வேதனையும் எனக்கு தானே தெரியும். ஏற்கனவே உங்களை தவிர இந்த குடும்பத்துல என்ன ஒருத்தியா நினைச்சதே இல்ல. எல்லாருமே என்ன வேண்டாதவளதான் பார்த்தாங்க. ஆனா அத பத்திலாம் நான் எதுக்குமே கவலைப்பட்டதே இல்ல. ஆதி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை இப்ப கனவா போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன இதுக்கப்புறம் யாரு மதிக்க போறாங்க? ஸ்வேதா, இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த குடும்பத்துல என்ன உரிமை இருக்கோ அதை விட அதிகமாவே உனக்கு உரிமை இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு உன் அப்பா தான் காரணம். என் அண்ணன் அவர் மட்டும் அன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா நாங்க யாருமே இந்த நிலைமையில இருந்திருக்கவே முடியாது. என்னோட சின்ன வயசுல இருந்து நீங்களும் இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்றது எதுவுமே நடக்கலையா அத்தை? ஆதிதான் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டானே. அதுக்கப்புறமும் எனக்கு இங்க என்ன இருக்கு அத்தை? எல்லாருமா சேர்ந்து என்ன மறுபடியும் அனாதை ஆக்கிட்டாங்களே அத்தை. ஸ்வேதா, இந்த அத்தை இருக்கேன் உனக்கு. நான் இருக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. நான் சொல்றத கேளுமா? போதும் அத்தை, உங்க நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் கேட்டு நான் ஏமாந்தது எல்லாம் போதும். நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன மட்டும் வளர்த்திருந்தா பரவாயில்ல. என் மனசுல ஆதி மேல வச்சிருந்த காதலையும் சேர்த்து வளர்த்துட்டீங்க. அதான் என் மனசுல இன்னும் வலி அதிகமா இருக்கு. ஸ்வேதா, நீங்க எனக்கு என்ன ஆறுதல சொல்ல வேண்டாம். என்ன தனியா விடுங்க. நான் நிம்மதியா அழணும். மதி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆதியோட அம்மா ஏதாவது சத்தம் போட்டாங்களா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும் மகள்? ஆதி வீட்டுக்கு வந்ததும் பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. அந்த ஸ்வேதா தாலியை கழட்ட சொல்லி பெரிய சண்டையை போட்டுட்டான். என்ன சொல்ற மதி? தாலியை கழட்ட சொன்னாலா? ஆதி பார்த்துட்டு சும்மாவா இருந்தா? அவன் அவளை தடுக்கலையா? அவன் என்ன பண்ணுவான் மகள்? ஸ்வேதாவை அடிக்க கைய ஓங்கிட்டான். ஆதிய பார்த்து எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவன் ஸ்வேதாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஆதி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க லவ்வ பத்தி சொல்ல முடியாம ஆதி கஷ்டப்பட்டிருக்கான். இதான் சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டுட்ட மகள். மதி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அங்க என்ன பிரச்சனை அத மட்டும் சொல்லு. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாமே நாம எதிர்பார்த்ததுதான் மகள். ஆனா எனக்கு இவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல.
எனக்கு உன்னை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் இருந்துகிட்டு இருக்கேன் மகள். உன்னோட வாழ்க்கைய நான் பறிச்சுட்டேனேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் இங்க வாழணும்னு வரல மகள். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால ஆதி கட்டின தாலியை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இது நிரந்தரம் இல்ல. ஆதி மனசுல எப்பவும் நீதான் இருக்க. ஆதியோட வீட்லயும் நீதான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் நான் உன்னை ஆதியோட சேர்த்து வைப்பேன். ஏய், பைத்திய மாதிரி பேசாத. நான் ஏற்கனவே ஆதிய வெறுத்துட்டேன். அது உனக்கே நல்லாவே தெரியும். உடைஞ்சு போன மனசு என்னைக்குமே ஒட்டாது. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்தது. இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழணும். என்ன மகள் அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? நீயும் ஆதியும் சின்சியரா லவ் பண்ணத கூடவே இருந்து பார்த்து வேணாம். என்னால நீங்க 2 பேரும் நிரந்தரமா பிரியறத பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்க பிரிவுக்கு நானே எப்படி மகள் காரணமா இருப்பேன்? இங்க பாரு மதி, உனக்கு பிடிக்காத அர்ஜுனோட உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். எப்படியோ ஆண்டவனா அதுக்கு ஆதி மூலமா ஒரு வழியை காட்டிட்டான். ஆதி உனக்கு கிடைச்ச சரியான சாய்ஸ் மதி. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆதிய பத்தி உனக்கே நல்லா தெரியும். உன்னை பத்தியும் அவனுக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் மதி. ஒரு நிமிஷம் இரு மகள். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ஏன் நல்லா இருக்காதுன்னு எனக்கு காரணம் சொல்லு. அதையே பேசிட்டு இருக்காத மதி. நீ உன் அப்பா அம்மாவை நினைச்சு பாரு. உன் அக்காவுக்கு அப்புறம் உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. எப்படியோ அவங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஆதியும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல நீ கண்டதையும் யோசிச்சுட்டு குழப்பிக்காத. அவங்க நிம்மதியையும் கெடுத்துறாத. திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் நடந்ததால உங்க 2 பேருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும் மதி. அதனால உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல மகள், நீ என்ன சொன்னாலும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் தோணுது. இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டா அது நான் உனக்கு பண்ற துரோகம் மகள். அப்படி நினைக்காத மதி. நீ எந்த விதத்திலயும் எனக்கு துரோகம் பண்ணல. எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. நீ என்னோட ஃப்ரெண்டு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு. நான் சொல்லிதானே ஆதி உன் கழுத்துல தாலி கட்டினா. அப்புறம் எப்படி நீ என்ன ஏமாத்தினதா ஆகும்? இதுல நீ கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல மதி. இன்னும் முடிஞ்சு போன கதையே பேசிட்டு இருக்காம உனக்கு கிடைச்ச இந்த புது வாழ்க்கைய வாழ பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.